Hi friends, welcome to Kaju Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் முந்திரி கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கரியிலலாம் போனோம் அப்படின்னா காஜு கட்லி உண்மையிலே ரொம்ப காஸ்ட்லியான ரேட் சொல்லுவாங்க. வீட்டிலையே எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். கம்மியான நேரத்தில் ஒரு அட்டகாசமான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, அரை கப் அளவு முந்திரி பருப்பு. அதை நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு சின்ன டம்ளர் அளவு எடுத்திருந்தேன். அதில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு அரை கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அந்த முந்திரி பருப்பை அந்த பாலோடையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா முந்திரி பருப்பை ஊற வைக்காமல், பாலில் ஊற வைக்காமல் ஒரு ஃப்ரை பேனில் சேர்த்து அது ஹீட் ஆகிற வரைக்கும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொரப்பாக, அதாவது பல்ஸ் மோட்னா உங்களுக்கு தெரிய விட்டு விட்டு அரைக்கணும். அப்படி அரைக்கும் பொழுது நல்லா ஸ்மூத் பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி ரெடி பண்ண பவுடரை நீங்கள் டைரெக்டாக சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி இந்த மாதிரியும் கட்லி பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல சாஃப்டாக வேணும், சாப்பிடும் பொழுது அந்த சாஃப்ட்னஸ் நல்லா ஃபீல் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணுங்கள். நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க மெத்தடில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம், முந்திரி பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம். சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி குழிவான கடாயை எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவு சுகரும் அதில் 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்து சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. லைட்டாக எடுத்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை அதில் சேர்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு நல்லா கிளியராக ஜூமில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற, அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். முந்திரி பேஸ்ட் சேர்த்த உடனே கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா அந்த முந்திரி பேஸ்ட் அங்கங்கே கெட்டி சேர வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டி சேராமல் ஸ்மூத்தாக கிடைக்கும். இதில் நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த சுகர் சிரப்பில் அந்த முந்திரி பேஸ்ட் நல்லா குக் ஆகி ஒரு பக்குவத்தில் ரெடி ஆகும். அது என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி ஒரே இடத்துல ஒட்டிக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு மாதிரி கெட்டி சேரும். இப்போ நம்மளோட முந்திரி பேஸ்ட் முன்னாடிக்கு இன்னும் நல்லா திக்காகிருக்கு. இப்போ இதை லைட்டாக விரலில் தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு ட்ராப் எடுத்து உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பால் மாதிரி உருண்டு வரும். அப்படி வரலை, ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா இன்னும் லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நான் விரலில் தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் ஒரு ட்ராப் எடுத்து உருட்டி பார்க்குறேன். நல்லா உருண்டு வருது, ஆனால் லைட்டாக எனக்கு ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஹீட்டில் வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபியூ செகண்ட்ஸில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா இன்னும் ஒரு லைட்டாக தான் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்குது. அதனால் லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி கட்டையில் கீழே நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அந்த முந்திரி பேஸ்ட்டு அந்த சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணோம்ல, அதை அந்த சப்பாத்தி கட்டையில் போட்டு இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா அழகாக சப்பாத்தி மாவு நம்ம எப்படி இது பண்ணுவோமோ அது மாதிரியே நமக்கு சூப்பராக கிடச்சிரும். இப்போ இதை நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு பால் ரெடி பண்ணிவிட்டு கையிலையே இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து கட் பண்ணணும். அதாவது நீங்கள் நல்லா ஆறின பின்னாடி, நல்லானா ஒரு வார்ம் டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது அந்த பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு உட்கட்டர் மேலே வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு கட் பண்ணணும். சூடாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக தொட முடியாது. நல்லா வார்ம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி தான் இது பண்ணணும். இப்போ ஒரு ஷேப் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஒரு
பர்டிகுலர் திக்னஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து அந்த ஒரு லீஃப் மாதிரி சில்வர் லீஃப் மாதிரி ஒன்று வைப்பாங்க நம்ம ஒரு பேக்கரியில். அது வந்து இங்கே ஒமானில் கிடைக்கல, இந்தியாவில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2-3 இடத்துல விசாரிக்கும்போது, அதனால் சரி நம்ம அதுவும் உடம்புக்கு ஹெல்த்தி இல்லைன்னு சொல்கிறாங்க, எதனாலன்னு என்னென்னு தெரியல. அதனால் நாங்கள் அந்த பேப்பர் இல்லாமல் ப்ளைனாக அந்த காஜு கட்லி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது அந்த வார்ம் டெம்பரேச்சர் இருக்கும்போது நம்ம ஷேப் கொண்டு வந்து இந்த மாதிரி டைமண்ட் அல்லது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஆறின பின்னாடியும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து இன்னும் ஃபீல் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான ஸ்வீட்டாக இருக்கும். இந்த காஜு கட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching.